வெல்கம் டு மை ஹோம் மை வே. இன்னி வீடியோவில் நாட்டுக்கோழி பிரியாணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அதோட ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் நாட்டுக்கோழியில் நல்லா மஞ்சள் தடவிட்டு நெருப்பில் சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு கிட்டத்தட்ட 700 கிராம். அடுத்து 2 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதை நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பிரியாணிக்கான ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். 2 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை சிறிதளவு, கிராம்பு 10, ஏலக்காய் 3, ஜாதி பத்திரி 1, நட்சத்திர சோம்பு 1, பிரியாணி இலை 1, கல்பாசி சிறிதளவு, முந்திரி 8லிருந்து 10. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு பேனில் மாற்றிட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்பைசஸோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்பைசஸ் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்பைஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணிக்கான மீதி இன்க்ரீடியன்ஸை செப்பரேட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 10லிருந்து 15 பல் பூண்டு. இது ரொம்ப சின்ன சைஸ் பூண்டுனால நான் 15 பல் எடுத்திருக்கேன். 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், அப்புறம் 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். அதனால இப்போ நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, நம்ம சேர்த்த விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் நாட்டுக்கோழிலையும் ஏற்கனவே மஞ்சள் தடவி இருக்கேன், அதனால இப்போ நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைச்சி வச்ச ஸ்பைஸ் பவுடர். இப்போ மசாலாவை லேசாக வதக்கிடலாம். மசாலா வதங்கின உடனே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு கிளறி விட்டுடுங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். அரிசியை எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் தண்ணியும் மெஷர் பண்ணிடுங்க. இப்போ பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வர வரைக்கும் நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இது 2வது விசில். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் இறங்குனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். என்னோடய பேன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுலேயே நான் அரிசி சேர்த்தேன்னா அளவு பத்தாது. நீங்கள் பெரிய சைஸ் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே அரிசியை வேக வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். அரிசியை வேக வைக்கிறதுக்கு 3 கப் சூடாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆறின தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் கறி ரொம்ப ஹார்டாயிடும். இப்போ கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சு வடிகட்டின அரிசியை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட அளவை செக் பண்ணிவிடுங்க. கூட தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துக்கலாம். அரிசி வேகிறதுக்குள்ளே பக்கத்து பர்னரில் தம் போடுறதுக்காக தவாவை சூடு பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி அரிசி இந்த மாதிரி மேலே வரும். அரிசி கிட்டத்தட்ட 80% வெந்திருக்கணும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்ச தவா மேலே வச்சிடலாம். மூடி நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு கல் வைக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் இது தம்மில் வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை ரொம்ப கிளறி விடாதீங்க. இந்த மாதிரி லேசாக சைட்லேருந்து எடுத்து விடுங்க. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி மட்டன் பிரியாணி இல்லைனா சிக்கன் பிரியாணி கூட செய்யலாம். பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம், ஓப்பன் பேன்லேயே குக் பண்ணால் போதும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.